ஹலோ மை டியர் கஸ்டமர், நீங்கள் நம்ம கேரேஜ் என்ன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ i20 என்ன வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நாட் ஒர்க்கிங் கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கேஸும் கரெக்டாக இருக்குது, லோ ப்ரெஷர் கேஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சைடு அந்த இஷ்யூ இல்லை. நம்ம அடுத்த கட்டமாக செக் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ எதுனா இருக்கான்னு செக் பண்ண பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க்கிங். உள்ளே பார்த்தீங்கன்னா கூலிங் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை, கூலிங் அந்த எஃபெக்டே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைட் ப்ளோ ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேன் டூலில் போட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கேன் டூல் போட்டு பார்த்ததுனால என்ன பிரச்சனைனா ஆம்பியன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. பம்பரை ரிமூவ் பண்ணிட்டு ஆம்பியன்ஸ் சென்சார் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு அந்த லொகேஷன் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பம்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஆம்பியன்ஸ் சென்சார் லொக்கேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் எங்கேயுமே ரேட் பைட் இல்லை. இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் லாக் ஆகலை. ஆல்ரெடி ஏதோ பாடி ஷாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பம்பர் ஏதோ அடிபட்டு வேலை பார்த்துருக்காங்க, சாக்கெட்டை சரியான முறையில் லாக் பண்ணல. என்ன ஆயிடுச்சுன்னா அதனால் பள்ளமேட்டில் விடும்போது சாக்கெட்டுக்கு லைட்டாக லூஸ் ஆகி உள்ளே வந்து இன்ஜின் லைட்டும் ஏசியும் நாட் ஒர்க். சார் ஆம்பியன்ஸ் சென்சரோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர், அதாவது வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை கால்குலேஷன் பண்ணி உள்ள கேபினுக்கு உங்களுக்கு அனுப்பும். அதாவது கேபினுக்கு எவ்வளோ அதாவது அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு உள்ள கேபினை தெரிஞ்சால் மட்டும்தான் ஏசி உங்களுக்கு நல்லா அந்த கூலிங் எஃபெக்டோட நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சென்சர் சரியான முறையில் லாக் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சரியான முறையில் லாக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேன் டூவில் போட்டு கேபின் உள்ள போயிட்டு ஃபால்ட்டு கூட அரெஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல் டிடிசியை வந்து கிளியர் பண்ண போகிறோம். டிடிசியும் கிளியர் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.